இந்த விறகு அடுப்புல சமைக்கிறது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனால் மக்களுக்காக இது இப்படி தான் சமைக்கணும் நம்ம அப்படின்னு சமைக்கிறோம். எங்களுக்கு நாங்களும் அதானே சாப்பிட்றோம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். விறகு அது வர்ற கஸ்டமரு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு திருப்தி ஆகாதுங்க. அங்கேருந்து வந்து இங்கே பார்த்துட்டு போவாங்க. உள்ள வந்து பார்ப்பாங்க. ஆமாம், இங்கே வராங்க. வந்து இதை பார்த்துட்டு சட்டி விறகு எல்லாம் பார்த்துட்டு தான் சந்தோஷமாக போகிறாங்க. என்ன பண்ணி வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா ஈரோடு வந்திருக்குங்க. ஈரோடில் எங்கே வந்திருப்போம் உங்கள் எல்லாரும் தெரியும், மாந்தோப்பு விருந்து. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த சிந்தாமணி சிக்கன், பச்சைப்பயிறு சாதம், கொங்கு ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், துவரம் பருப்பு கூட்டாங்குழம்பு. நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற ஒரு ரெசிபி அம்மாவை செஞ்சு கொடுப்பாங்க. கூட்டாங்குழம்புன்னு பேருங்க அதுக்கு. கூட்டாங்குழம்பு. ஆமாங்க. துவரம் பருப்பு வறுத்து செக்கில் ஆட்டி அது நிறையா போடுவாங்க. அது என்ன போடுவாங்கன்னு தெரியல, அம்மாவுக்கு தான் ஃபுல்லாக தெரியும். துவரை வந்து காட்டில் விளைஞ்சி நம்ம தோட்டத்தில் அது கொண்டுகிட்டு வந்து காய வச்சு வாசல் அடித்து மண் கட்டி நாங்கள் அதை காய வச்சு கொண்டு மிஷினில் உடைப்போம். இல்லைன்னா ஆரிக்கல்லையே உடைப்போம். சரி. ஆள் வச்சு உடைச்சி அது தீட்டி குழம்பு வைப்போமாங்க. சமயத்துக்கு எங்களுக்கு இந்த குழம்பு வைக்கிறது நல்லா பிடிக்கும். நார்மலாக வந்து சாம்பாருக்கு என்ன பண்ணுவாங்க, துவரம்பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த துவரம்பருப்பை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துவரம்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துறாங்க. இதில் வந்துங்க பருப்பு வறுத்தா தான் அந்த மணம் வரும். துவரம்பருப்பு இல்லைன்னா பச்சை அடிக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அது அந்த பட்டை சோம்பு லவங்கம் பூண்டு சீரம் அதெல்லாம் வைக்கக்குள்ளைங்க அந்த மணம் கரிச்சாத்து குழம்பு மணம் வரும். அதாவது நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிடணும், ஆனால் சாப்பிட முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்கள் பாட்டியை தட்டைப்பயிறு குழம்பு வைப்பாங்க. வறுத்துங்க உடைச்சி குழம்பு வைப்பாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவருக்கு வந்து தட்டைப்பயிறு குழம்பு வச்சு ஊற்றக்குள்ள சாப்பிட்டு என்னையா என்ன குழம்புன்னு எனக்கு தெரியலன்னு கேட்டார் எங்கள் வீட்டில். அடப்பாவி மனசா தட்டைப்பருப்பு குழம்பு அப்படி. சட்டுன்னு குழம்பு வைக்கணும்னா இது சீக்கிரம் குழம்பு வைக்க வேண்டிய குழம்பு. இது பண்ணிக்கலாம். சரி, இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு நல்லா இருக்குமா இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்? சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, சாதத்தில் குழம்பு ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். செம்ம. வாங்க, இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறேன்னா திருமதி பழனி அம்மாள், அதுக்கப்புறம் திரு வேல்முருகன். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறது. ரொம்ப சந்தோஷங்க. உங்ககிட்ட நிறைய பேர் கேட்க சொன்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இவங்க வந்து எப்படி ஆரம்பித்தாங்க, இந்த மாந்தோப்பு விருந்து சொல்லி அந்த கதைகளை வந்து நிறைய பேர் சொன்னீங்க. லாஸ்ட் டைம் சொன்னீங்க அந்த மரம் எப்படி இருந்த கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமாங்க. நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? இப்போ ஹோட்டல் நான் ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணியிருந்தேன். கொரோனா டைமில் வந்து கோவிட்டில் வந்து நாங்கள் அந்த தொழில் வந்து ரொம்ப மலிவடைஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, நம்ம பாரம்பரிய உணவு வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது சாப்பாடு செய்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பாரம்பரியமாக ஒரு மண் சட்டியில் செஞ்சு கொடுப்போம், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த டைமில் நாங்கள் வெளியே எங்கேயும் போக முடியல. அப்போ நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ கடையில் லாக்குங்கிறதால செஞ்சுருந்தோம். அது நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்தது. அந்த வீட்டு முறை சமையலுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்தது. அதனால் என்ன பண்ணோம்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரே ரெடி பண்ணி கொடுத்தது தான் மாந்தோட்டத்துக்கு இருந்து. ஒவ்வொன்றா டேபிள் சேர் எல்லாம் ஃபஸ்ட்டு வாடகை எடுத்து வந்து போட்டு அதில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி எங்கள் ஒரு மாமா ஒருத்தர் இவங்க சித்தப்பார், அவர் வந்து தான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பர்த்டேக்கு ஒரு 50 பேர் கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து தான் ஆரம்பிச்சு வச்சார். அவர் அப்படியா? ஆமாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ரன் பண்ணதுங்க. அதெல்லாம் சேரெல்லாம் வாடகை எடுத்து வந்து போட்டு ஃபஸ்ட்டு இங்கே இந்த இதில் பண்ணோம். அப்போ வந்து லாரினுடைய செட்டு தான் இது ரெடி பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் மக்களுடைய ஆசீர்வாதம் தாங்க. இந்த லாக்டவுன் வந்த பிறகு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது நீங்கள் கிட்ட நிறைய லாரி வச்சுருந்தீங்க. எத்தனை லாரி வச்சுருந்தீங்க? லாரியில் ஒரு 30 வண்டி வச்சுருந்தேங்க. எல்லாம் 14 வீலர் டெல்லி ரெகுலர் சர்வீஸுங்க. பழக்கோணம்பாளையம் டு டெல்லி ரெகுலர் சர்வீஸு. கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 50 பேர் பக்கமாக ஒர்க்கர்ஸ் 60 பேர் பக்கம் வேலை செஞ்சாங்க. 3 இடத்துல ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் அது இல்லாமல் இவங்க வந்து நெட் சென்டர் வச்சுருந்தாங்க. அவங்ககிட்டையும் வேலை செஞ்சுருந்தாங்க.
லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா எதையுமே எல்லாமே இப்போ அப்படியே இருட்டான மாதிரி மறுபடியும் வெடியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. விடியிலே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதம் ரெடியாயிரும், 2 மாதம் ரெடியாயிரும், 3 மாதம் ரெடியாயிருன்னா தொழிலே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ நான் எங்களுக்கு எல்லாமே டன்னேஜ் அதிகமான வண்டிங்கனால மறுபடியும் ரன் பண்ண முடியல. சின்ன வண்டி தான் ஓடிச்சு, ஃபேக்ட்ரிலாம் திறக்கல. அதனால் தொழில் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம முக்கியமாக மனிதருக்கு தேவை என்னங்க, சாப்பாடு. அப்புறம் இருக்கிற இடம், சாப்பாடு, உடுத்த உடை, அதுதானுங்க. ஒரு சாப்பாடு விஷயத்தை வந்து மற்றவங்களாம் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, நம்மகிட்ட கேட்கறதுனால ரைட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். அதில் கொஞ்சம் வருமானம் வந்தது. அதை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, இங்கே மற்றபடி இந்த சைனீஸோ இல்லை தந்தூரோ அந்த மாதிரிலாம் இல்லை. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாரம்பரிய உணவு மட்டும்தான் தெரியுங்க. தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு மாஸ்டர்லாம் வராங்க, நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நான் செய்ய விரும்பலை. ஏன்னா இப்போ இந்த பாரம்பரிய உணவு மட்டும் சாப்பிட்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்து வேறு மாதிரி தான் நினச்சேன். இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இன்றைக்கி அவங்களே தான் வந்து சாப்பிட்றாங்க, டெய்லியும் வந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் ரெகுலராக வராங்க. இன்னொன்று நல்லாம்பட்டி அந்த சிக்கன் ஒரு நாட்டுக்கோழி வரும்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த எருமாட்டு தயிர், ஆமாங்க, பாரம்பரிய கொண்டாந்து கொடுப்பாருங்க ரெகுலராக. சாப்பிட்டா நல்லா ஹெவியாக சாப்பாடு சாப்பிட்டு அந்த தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா 2 மணி நேரம் தூக்கம் வராங்க. அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. இது கம்பல்சரி அந்த தயிர் கொடுக்குறதுங்க. ஈரோடு மேக்ஸிமம் எல்லா ஹோட்டலும் எறும்பு தயிர் கிடைக்கும். நம்ம வந்து ஃபார்மேட் வாங்கிக்கலாம். அந்த பாக்கெட் பால்லையோ அதுலேயோ வந்து வெண்ணெய் எடுத்துருவாங்க. அதனுடைய இது கிடைக்காது. ஏன் தூக்கம் வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இதில் இது இருக்குங்க, ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குல்ல. அப்படியே டைரெக்டாக நம்ம காய வச்சு வந்துருமுங்களா, நல்லா திருப்தியாக சாப்பிட்டா தூக்கம் வந்துருங்க. ஓகே, அதை ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆமாங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க? எனக்கு வந்து சமையலில் வந்து பாட்டி மாமியார் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இவங்க செய்கிறத வச்சு தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் இவங்க ஹோட்டல் வைக்கணும்னு ஆரம்பித்ததுலேருந்து நான் அவங்க கூட எங்கள் மாமியார் சமையலையும் பார்த்து நான் செஞ்சு பழகிட்டேன். அவங்க தான் எனக்கு குரு சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. பக்குவம் இதெல்லாம் சிக்கன் மட்டன் செய்கிறது, இந்த குழம்பு எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக செய்கிறதுங்கிறது வந்து சாம்பார் நல்லா சூப்பராக செய்வாங்க. அது இன்றைக்கி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அதை செய்ய போகிறாங்க. கிச்சனில் போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க. வேறு அம்மா செய்கிறாங்க, அம்மா தான் செய்ய போகிறாங்க. வாங்க இன்றைக்கி போயிட்டு பாட்டிமா நமக்கு கிச்சனில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அவங்க போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் நமக்கு எழுதி போகிறோம். வாங்க போகலாம். அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களோட பச்சைப்பயிர் சாதம் லாஸ்ட் டைம் எங்களுக்கு பண்ணி காமிச்சிங்கல்ல, எப்படி பண்ணணும்னு சொல்லி விளக்கமாக சொன்னீங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்க, சாப்பாடு தேடி வந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்து கேட்டாங்க. சரி, நல்ல விஷயம். சொல்லியிருந்தீங்கன்னா செஞ்சு தந்துருப்பேன் அப்படின்னு. அப்படியா? அப்புறம் சரி இருக்கிறத கறி மட்டனு இதெல்லாம் சாப்பிட்டு போனேன். சரி, இன்னைக்கு வந்து இந்த துவரம் பருப்பு கூட்டான் குழம்பு சொல்லி சொன்னாங்க. ஓகே, எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க எல்லாமே. எங்கள் மருமகளுமே எல்லாமே சாப்பிடுவாங்க. பேர பசங்க கார சட்னி, தக்காளியில் கார சட்னி இன்னும் சூப்பராக சாப்பிடுவாங்க. தக்காளியில் கார சட்னி. இன்னைக்கு எங்கள் சின்ன பேரதான் கார சட்னி வச்சு காமிங்க அப்படி சொல்லுவாங்க. சர்தாரி பண்ணி காமிங்க. பாட்டி பயங்கர ஆர்வத்தோட சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் அது சொன்னீங்கல்ல, அந்த துவரம் பருப்பு வந்து மண்ணு கூட்டி சொன்னீங்கல்ல, அது எதுக்காக அப்படி பண்ணுறீங்க, என்ன காரணம்? துவரங்காயை அடிச்சிருவோங்க. அது அடித்து தூற்றி பருப்பு கொட்டை தனியாக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு வந்து செம்மண் காட்டில் மண்ணை கொண்டுகிட்டு வருவோம். கொண்டுட்டு வந்து அந்த மண்ணை ஊற வச்சு கரைச்சி துவரி கொட்டி தண்ணி ஊற்றி கட்டி சாக்கு பை போட்டு மூடி வச்சுருவோம் நைட்டு. திருப்பி வெடிக்கால ஒரு 3 மணிக்கு எஞ்சி திருப்பி ஒரு தண்ணி கட்டுவதுக்கு செம்மண்ணை ஊற்றி திருப்பி ஒரு தண்ணி கட்டி 10 மணிக்கு உடச்சி விட்டு வாசல் ஏவத்தையும் கார வாசல் இல்லையா க்ளீன் பண்ணுறதுக்காக. நமக்கு இதெல்லாம் தெரியாது உண்மையாகவே. அப்புறம் அது வந்துங்க நல்லா காஞ்ச பாட்டு கொண்டு போய் மிஷினில் உடைச்சாலும் பொட்டு வந்துடும், ஆரிக்கல்லில் உடைச்சாலும் பொட்டு வந்துடும். ஓகே, அதை ஊரில் இருக்கவங்க தான் தெரியும். அது வந்து வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். சரி, ஓகே. அதையே என்ன செய்வாங்க எங்கள் பாட்டியெல்லாம் மண்ணு கட்டி போட்டு திருப்பியும் இப்படி மண் சட்டியில் வந்து வறுத்து அந்த கொட்டையை திருப்பி உடைப்பாங்க. அது இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதை சனங்க மறந்துட்டுது. இந்த பருப்பு வாங்கி குக்கரில் வச்சு பண்ணுறாங்க. அது வளவளன்னு இருக்குது குழம்பு, என்ன செய்ய முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் சாப்பாடு வச்சா பிடிக்காது. ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்றைக்கு பருப்பு கிருப்புனா வழி இல்லைங்க, சீக்கிரம் பண்ண சொல்லி பண்ணிடுறாங்க. 2-3 விசில் வந்தால் தீர்ந்து போச்சு அப்படின்னு குழம்பு சீக்கிரம் ஈஸியாக எது வருதோ அதை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பருப்பு தண்ணி ஊற்றி நல்ல பெரிய பாத்திரத்தில் வேக வச்சு சாப்பிட்றது அது வேற பக்கம் தான். அது வேற டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல விஷயம். இந்த ரெசிபி நான் பண்ணதே இல்லை, பார்த்ததும் இல்லை.
துவரம்பருப்பு வச்சு சாம்பார் செய்வோம். இந்த துவரம்பருப்பு வடை செய்வாங்க. செய்வாங்க. துவரம்பருப்பு அடை செய்வாங்க. செய்வாங்க. தட்டைப்பருப்புல கூட வடை செய்வாங்க. தட்டைப்பருப்புல வடை செய்வாங்க. செய்வாங்க. எங்கள் பாட்டியால் செஞ்சு வந்துருக்குது. சாப்பிட்டுருக்குறேன் நான். சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்டுருக்கிறேன். நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்க காரங்க நிறைய பேர் அதை விட்டு கடலைப்பருப்பு மட்டும் செய்யறாங்க. கடலைப்பருப்பு அதை தின்னுட்டு கையெல்லாம் வலி எடுத்துக்கிட்டு. ஆனால் தட்டைப்பயிரில் செய்கிறது நல்லா இருக்கும்ல? எங்கள் பாட்டியை தட்டைப்பயிர் குழம்பு வைப்பாங்க. வறுத்துங்க உடைச்சி குழம்பு வைப்பாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவருக்கு வந்து தட்டைப்பருப்பு குழம்பு வச்சு ஊற்றக்குள்ள சாப்பிட்டு என்னையா என்ன குழம்புன்னு எனக்கு தெரியலன்னு கேட்டார் எங்கள் வீட்டில். அடப்பாவி மனசா தட்டைப்பருப்பு குழம்பு அப்படி அப்படியெல்லாம் காலங்கள் ஓடி இருக்குது. இன்னைக்கு காலங்கள் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. பண்ண முடியாதுங்க. கவலைப்படுறீங்களா? எனக்கு அந்த தட்டைப்பயிர் குழம்பு பண்ணி தரீங்க. அப்புறம் வந்து இந்த கார தக்காளி சட்னி. அடுத்த முறை நீங்கள் வாங்க. கார சட்னி நான் அருமையாக செஞ்சு தரேன். சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துங்க இந்த பருப்பு வறுக்கிறோம். சரி, ஓகே. வறுத்து நம்ம பண்ணுறோமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்கிறீங்களா? சொல்கிறேன். இது வந்து துவரம் பருப்புங்க 100 கிராம், 4 தக்காளி, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கடுகு அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போடலாம், மிளகா நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி 5 மிளகாயும் போடலாம், 10 மிளகாயும் போடலாம். சின்ன வெங்காயம் வந்துங்க 100 கிராம், பூண்டு வந்து 6 பல், மிளகு வந்து தேவையானது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2 பட்டை, லவங்கம் ஒரு 2-3 லவங்கம். சரி, ஓகே. கல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் வணக்கணுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். என்ன வேணும்? ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வேணுங்க. எண்ணெய் ஊற்றுறோமா? இல்லைங்க, அது சும்மா வறுக்கணும். சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றா சும்மா வறுக்கணும். அதுக்கு மேலே இந்த செலவுகள்லாம் தான் எண்ணெய் ஊற்றணும். சரி, ஓகே. இந்தாங்க. இப்போ இந்த பருப்பு வந்து எப்படி அந்த கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை வரணுமா? ஆமாங்க, நல்லா பருப்பு செவக்கணும். ஓகே. செவந்தா தான் அந்த குழம்பு வந்து அந்த மனம் வரும். ஓகே. கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கூட அது பச்சை வாசமாக. ஓகே. நல்லா வறுத்துட்டு இருக்கோம். கலர் மாறும். ஆமாங்க, கொஞ்சம் லைட்டாக மாறுது. மாறும். பருப்பு மாறும். ஓகே. பருப்பு மாறுங்க. அதே சமயம் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம்னா தீஞ்சு போயிடும். தீஞ்சு போனாலும் அது கரச வாசம் அடிக்கும். ஓகே. நல்ல கலர் மாறுது. மாறுதுங்க. பாருங்க, மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கலர் எப்படி? கொஞ்சம் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ப்ரௌன் கலர் இப்போ மாற ஆரம்பிக்குது. அவ்வளோதாங்க, இதை எடுத்துடலாம். நம்ம போதுமா இது? போதும். ஓகே. இதுக்கு மேலே இருந்துன்னா தீயத்துக்கார தீயை வச்சிடும். தட்டில் மாற்றிடலாமா? மாற்றிடலாம். பருப்பு பாருங்க வறுத்தாச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே மிளகா செலவு வறுத்து ஆட்டுவோம். சரி, ஓகே. இன்னொன்று வந்து ஒன்று கூட கலர் மாறல. அதுக்கு மேலே இருந்தால் தீஞ்சு போயிடும். தீ வாசம் அடிக்கும். அது குழம்பே சாப்பிடவே முடியாது. அடுத்ததுங்க எண்ணெய் ஊற்றணும். என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? கல்லெண்ணெய்ங்க. ஓகே. இப்போ வெங்காயம் போடணுங்க. நான் அடுத்துறேன் உங்களுக்கு. வெங்காயம் கொட்டுதுங்க. சின்ன வெங்காயம். இது கூட வேறு என்ன வேணும்? பூண்டு. ஓகே. தூள் போடுங்க. இந்தாங்க தூள். இப்போ இந்த இடத்துல சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்க. இப்போ எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை. பெரிய வெங்காயம் போடலாமா? போடலாங்க. கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு இருக்கும். இனிப்பாக இருக்கும். இனிப்பாக குழம்பு கொஞ்சம் இது மாதிரி டேஸ்ட் வராது. ஓகே. இது காரம் இருக்கும். ஓகே. எதுக்காக நான் கேட்குறேன்னா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். கொஞ்சம் வரும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது. அதனால் இதைத்தான் நாங்கள் முக்கால்வாசி செஞ்சுக்கோம். எல்லா சமையலையும் யூஸ் பண்ணுறீங்க தான். யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயம் அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இதில் புளியெல்லாம் போடலாமா? புளி கொஞ்சம் சாஸ்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு கொட்டை புளி போடலாம். ஆனால் நீங்கள் போடுவீங்களா? நான் போடுறதில்ல. நான் போடுறேன். அந்த காலத்துலேருந்து போடுறதே இல்லை. அப்படியே வச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் இந்த பூண்டை தனித்தனியாக வதக்கி எடுத்து வச்சிருமா? இல்லை இது கூட இல்லை, இதோட எல்லா செலவும் வதக்கி எடுத்துடலாம். தக்காளி மட்டும் தனியாக போட்டு வாங்கிட்டு. என்ன காரணம் தனியாக வதக்கிறதுக்கு? அது வந்துங்க இதெல்லாம் ஆட்டிட்டு அதை கடைசியில் போட்டு ஆட்டினோம்னா 4 சுற்று சுற்றினா தக்காளி ரெடி ஆகிடும். ஓகே. அதனால தான் போடுறீங்க. அதனால தான் அப்படி. எல்லாம் தண்ணி விட்டுச்சுன்னா ஆடுறது கஷ்டமாக இருக்கும். சதக்குன்னு மேலே அடிக்கும். சரி, ஓகே. அந்த மிளகாயை கொட்டுங்க. மிளகாய் போடலாமா? போடுங்க. பாருங்க, ஒரு 6-7 மிளகா. 6-7 மிளகா போட்டுருக்கோம். காரம் கொஞ்சம் தேவைன்னா 2 போடலாம். போடலாம். சரி, ஓகே. சூப்பர். வணங்கியாச்சுங்க. போதுமா அது? போதும். வணங்கினது.
பாருங்க கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. ஆமாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த லைட் ப்ரௌன் கலரு நம்ம எப்படி சட்னிக்கு வதக்குவோமோ அதே மாதிரி பக்குவத்தில். சரி ஓகேம்மா. அடுத்தது கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலையா? சரி. சீரகம். சீரகம் போடவா? போடுங்க. எவ்வளோ போடுமா? பாதி போடுங்க. பாதி போடுங்க. போதுங்க. போதுமா பாட்டி? போதும் போதும். சரி ஓகே. அடுத்தது வந்து கொஞ்சம் மிளகும். பாருங்க மிளகு போடுறோம். சரி. பட்டை, இது லவங்கம், இதெல்லாம். ஓகே. இதை எடுத்துக்கலாம். அந்த மிளம் அவ்வளோதாங்க. இந்த மிளம் ஆட்டிட்டு தக்காளி வணக்கிட்டு இதை எடுத்துக்கலாங்க தனியாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மண்சட்டியில் நம்ம கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க, உடஞ்சிரும். நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு மண்சட்டியில் நம்ம கரண்டி யூஸ் பண்ணி சொல்லி கேட்பீங்க. பக்கத்தில் எதுவும் இல்லை, அதனால் இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். கேட்டுங்களா? ஆமாம், கேட்பாங்கல்ல? கேட்பாங்க. அதனால தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறேன். நல்லா வதக்கியாச்சு. இன்னொன்று இன்னும் வதக்கி முடிச்ச பேருக்கு பார்க்கும்போது நல்லா வாசனை, கமகமான வாசனை உண்மையாகவே. ஓகே. அடுத்து என்ன பண்ணுற பாட்டிமா? தக்காளி வணக்கணுங்க. சரி ஓகே. தக்காளியை இப்படி போட்டுறோம். பாருங்க தக்காளி போட்டு இப்படியே வணக்கிடலாம். அந்த எண்ணெய் சூடார அப்படியே வதங்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஓகே. வதக்கி எடுத்துகிட்டு போய் செக்கில் ஆட்டிட்டு வந்து அப்புறம் சாம்பார் தாளி பண்ண வேண்டியதான். அப்படியே குத்தி வதக்குறதுலாம் இல்லையா? அப்படியே வதங்கணுமா? அப்படியே வதங்கினா போதும். அப்படியே வதங்கினா போதும். எவ்வளோ நிதானமாக சொல்லலாம் பார்த்தீங்களா? அப்படியே வதங்கட்டும் சொல்லி சொல்கிறாங்க. சரி வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி வந்துங்க வணங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினா போதுமா? இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ இந்த தக்காளி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுதுங்க. தோல் கொஞ்சம் சுருக்கம் இருக்கு. அதான் பாருங்க வதங்கிட்டு அதான் பாருங்க வெடிச்சிடுச்சு. சரி ஓகே. இந்த தக்காளி எந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வதக்கணும் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றுறோம். அவ்வளோதான். இப்போ இது எப்படி ஆட்ட போறீங்க? நைஸாக ஆட்டணுமா எப்படி? ஆமாங்க, நல்லா நைஸாக முதல்ல செலவு கொட்டி ஆட்டி அப்புறம் தக்காளி போட்டு ஆட்டிட்டு வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி சாம்பார் தாளிச்சிடலாம். இப்போ எனக்கு ஆட்டுற பக்கத்தை காமிக்கிறீங்களா? காமிக்கலாம். சரி வாங்க போகலாம். பாட்டி சொன்னாங்க நான் இப்படி தான் உட்காந்து ஆட்டுவோம்ப்பா சொன்னாங்க. சரி நம்மளும் சேர்ந்து ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. சரி சரி இருந்தாங்க. பருப்பு செலவு எல்லாம் போட்டாச்சு. செலவுன்னா என்னது? செலவுன்னா சீரகம், வெங்காயம், பூண்டு, அதாவது என்னென்ன பொருள் போட்டிருக்கீங்களோ அதான் செலவு. எல்லாம் அதுதான் செலவு. இப்போ இதை ஆட்டுறோமா? ஆட்டலாங்க. இந்த தக்காளி இப்போ போடுறோம், அப்புறம் போட்டுக்கலாம். கடைசியா போட்டு ஆட்டி அப்புறம் போட்டுக்கலாம். சரி, எனக்கு எல்லாம் ஆட்டிட்டு காமிக்கிறீங்களா? காமிக்கிறேங்க. ஓகே. பாட்டிமா வெளியே போக சொல்கிறாங்க. என்ன ஆட்டி முடிச்ச பிறகு காமிக்கிட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குழம்புக்கு மசாலா ஆட்டியாச்சு. இந்த மாதிரி வெங்காயம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு மஞ்சத்தூள் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நைஸா ஆட்டினீங்களே? நைஸா ஆட்டி. இவங்க எழுந்து வெளியே போக சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியல எப்படி ஆட்டினாங்க தெரியல. வெளியே போக சொன்னீங்களே? சரி, நான் ஆட்ட வரைக்கும் நீ உட்காந்துருக்க முடியாதுல்ல. ஆனால் உண்மையாகவே கஷ்டங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் மிக்சியில் ஈஸியாக அரைச்சிடுறோம். ஆனால் ஆட்டங்கள் ஆட்டும்போது நம்ம கையெல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் ஆயிடுதுங்க. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க அதை ஆட்ட முடியாது. பழையிட்டா பண்ணலாங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற ரெண்டு ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் டவுனில் பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, எது பெஸ்ட், மிக்சியா இல்லை ஆட்டாங்கல்லா? ஆட்டாங்கல் பெஸ்ட்டு. பெஸ்ட்டு. பாட்டி ஆட்டாங்கல் பெஸ்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் மிக்சி பெஸ்ட்டு சொல்கிறீங்களா ஆட்டாங்கல் பெஸ்ட்டு சொல்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோமா? இப்போ எண்ணெய் ஊற்றி இந்தாங்க, திருப்பி கடலெண்ணெய். கடலெண்ணெய் ஊற்றுறேன். எதுக்கு திருப்பி கடலெண்ணெய்? இப்போ தாளிக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு. சரி, கடலெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு.
கடுகு போடுறோம் பாருங்க. சரி ஓகே. கடுகு போடலாம். கடுகு கூட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கா? கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே இருக்குங்க. ஆனால் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடணுமா? போடணுங்க. போட்டால் அது பொரி அது ஒரு வாசனையாக வரும். ஓகே. அஞ்சரைப்பட்டியில் வந்து அந்த கடுகுல உளுத்தம்பருப்பு உடச்சி வச்சு போட்டுருப்பாங்க. உளுத்தம்பருப்பில் வந்து இந்த கடுகு வந்து இருக்குக்குள்ளேங்க அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இருக்குன்னு அதில். ஓகே. என்ன காரணம்? அது வந்து இந்த வெறும் கடுகு வைக்கக்கூடாதான். அப்படியா? அதனால தான் அதை கலக்கி எப்பவுமே எங்களுக்கு தெரிய பிடிச்சி அப்படித்தான் சொல்கிறாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாங்க. சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போடுதுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 4 கடலைப்பருப்பு 4 உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சுனே அந்த சின்ன வெங்காயத்தை போட்டிருக்காங்க. அந்த வெங்காயத்தை வதங்குற பக்குவம் என்ன மாதிரி இருக்குமா? நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வரணும். ஓகே. நல்லா செவந்து வந்தோம் நம்ம ஆட்டி வச்சுக்கிற குழம்ப இதில் ஊற்றலாம். சரி ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த பருப்பை வந்து நல்லா ஆட்டி கூட்டாங்குழம்பு சொல்லி பண்ணுறோம்ல, இதில் காய் என்ன போட்டு பண்ணலாமா? காய் போட்டு பண்ணலாங்க. ஏன்னா இது தனியாக பண்ணுறது நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்போல்லாம் களி செய்வோம். களிக்கு நல்லாயிருக்கும். களிக்கு இந்த வேர்க்கடலை சட்னி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லி சொன்னாங்க. அது நல்லா இருக்குங்க. இது நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் பாயிட்டு கட் பண்ணி தருங்க. சரி. கருவேப்பிலை எடுங்க. ஓகே. இந்த மஞ்சத்தூள் வந்துங்க நம்மளுக்கு குழம்புக்கு போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. மஞ்சத்தூள் இல்லாதது அது ஒரு குழம்பாவே இருக்காது. ஓகே. இது மஞ்சத்தூள் ஒரு முக்கியமான பொருள். இந்த கருவேப்பிலை எடுங்க. சரி ஓகே. காஞ்ச மிளகா போடலாம். சரி. எத்தனை மிளகா? 3 மிளகா போடுறோமா? உடச்சு போடுறோம் அப்படி போடுங்க. அப்படியே உடச்சு போடுங்க. சரி ஓகே. 3 மிளகா. அதுக்கப்புறம் உப்பு தோலை போடுவோம். போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவா? மசாலாங்க. அவ்வளோதான். போதுமா தண்ணி? இன்னும் கூட கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் பிடிச்சாரேன். போதும். குழம்பு தாளிச்சுட்டாச்சு. 10 நிமிஷத்தில் குழம்பு ஆயிரும். கொதிச்சு வந்ததுன்னா எடுத்து சாப்பிடும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். கெட்டியாக இருக்குமா தண்ணியாக இருக்குமா? இல்லை அதிகமான கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கணக்காக இருக்கும். கணக்காக இருக்கும். ஓகே. இப்போ கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. குழம்பு ரெடி. சரி. டேஸ்ட் கொடுக்குறீங்களா? டேஸ்ட் கொடுக்குறேங்க. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு வந்து. ஓகே. இப்போ அந்த கிரேவி கொதிச்ச பிறகு அந்த பக்குவத்தை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? எடுத்து காட்டுங்களேன். அதாவது ரொம்ப தண்ணியா இருக்கா கெட்டியா இருக்கா சொல்லி பார்க்கலாம். பாருங்க. அதாவது தண்ணியாவும் இருக்காது, கெட்டியாவும் இருக்காது. ஓகே. கணக்கா இருக்கு. ஓகே. அடு கொடுங்க பாட்டி. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தான் தாராளமா. இன்னும் கொஞ்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிடுங்க. சரி வாங்க. எனக்கு இது மாதிரி சாப்பாடுலாம் தலை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்பா நல்ல வாசனை. இந்த சீரகம் இந்த மிளகு வருங்க. நல்ல மனங்க. சூப்பர். அது கொதிக்குள்ளேயே அந்த மனம் வரும். சுட சுட குழம்பு கொடுத்துருக்காங்க. துவரம்பருப்பு கூட்டாங்குழம்பு. கூட்டாங்குழம்பா கூட்டு குழம்பா? கூட்டு குழம்புன்னு சொல்லலாம், கூட்டாங்குழம்புன்னு சொல்லலாம். சரி ஓகே. நான் கூட்டாங்குழம்பு சொல்லிட்டேன். அப்படியே சொல்லிக்கிறேன். சொல்லிக்கங்க. அப்பா காரம் இருக்கு. காரம் இருந்தால் தாங்க இந்த குழம்பே நல்லா இருக்கும். காரம் இல்லைன்னா நம்ம ஒரு 6 மிளகா போட்டிருப்போமா? 6-7 மிளகா போட்டிருப்போம். அவ்வளோதாங்க. சூப்பர். நல்லா காரம் இருக்கு. நைஸ். இன்னொன்று அந்த நான்வெஜ் ஃபீல் இருக்கு. அதான் நான் சொல்றதுங்க. நைஸ். இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு சிக்கன் என்ன போடலாமா? சிக்கன் போடுற மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் இது சிக்கன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெஜிடேரியன் தான் இருக்கு இதுதான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இன்ஸ்டெட் நான்வெஜ் பதிலாக வெஜிடேரியன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உண்மையாகவே சூப்பராக இருக்கு. சூப்பர் பாட்டிமா. சரிங்க. வேற மாதிரி. இங்கே பாருங்க சாதத்தில் குழம்பு ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்ம.
ஆனால் கொஞ்சம் காரம் இருக்குது. காரம் இருக்குங்க. காரம் இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும். நைஸ். காரம் எல்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. சப்புன்னு அது ஒரு மாதிரியே சப்புன்றோம். என்னன்னா அந்த சோம்பு அந்த மிளகு அது வந்து கொஞ்சம் அலர் செய்யும். நைஸ். வெரி குட் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன இதில் வேறு எதுனா நான்வெஜ் போனால் போட்டுக்கலாம். எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ரெசிபி அப்படி இல்லை. என்னோட சஜஷன் சொல்கிறேன் நான். சூப்பர். வெரி குட் ரெசிபி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நன்றி. நல்ல ஒரு அருமையான திருப்தியான ஒரு ரெசிபி. புது ரெசிபி. எனக்கு தெரியாத ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய ஊர் போய் ட்ராவல் பண்ணுறேன், நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி துவரம்பருப்பு கூட்டாங்குழம்பு நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் மான் தோட்டத்து விருந்து சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தரமான வீட்டு சாப்பாடு. நீங்கள் இப்படி போகும்போது ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். அப்படிலாம் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள், இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றிம்மா. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.